ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் ஞானேஸ்வரியின் அத்தியாயம் 4 தெய்வ பக்தி பகுதி 3. கங்காகீர் மசூதிக்கு வந்தார். அவரை பார்த்த சாயி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சாயி மேலும் கங்காகீரிடம், யார் என்னிடம் வந்தாலும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். என் தலைக்கு மேல் பால்பானை பார்த்தபோது கற்களை எரிந்தார்கள். சிலர் சிரித்து கொண்டே சொன்னார்கள், இந்த ஃபக்கீர் சாய்நாத் எங்களுக்கு பல சிக்கல்களை உருவாக்கியுள்ளார். எனவே அவர் சொல்வதை கேட்காதீர்கள். ஆனால் என்னிடம் வந்து ஒரு வாய் பனங்கல்லை எடுத்து கொள்ளுங்கள். அங்குள்ள மக்கள் பனங்கள்ளு என்ற வார்த்தையை கேட்டார்கள். பலர் கள்ளு கடைகளுக்கு ஓடினார்கள். சிலர் என்னிடமிருந்து சிறிது பால் எடுத்து கொண்டனர். ஆனால் என்னிடம் வந்தவர்கள் பைத்தியக்கார கும்பலாக கருதப்பட்டனர். இந்த குழப்பம் உலகின் வழியை குறிக்கிறது. கங்காகீர் சொன்னார், பேரீச்சை பனை மரத்தின் அடர்த்தியான மற்றும் காட்டு தோப்பு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக அருகிலேயே ஒரு கள்ளுக்கடை இருக்கும். மகிழ்ச்சியான கேலி நடந்தது. அனைத்து நபர்களின் உடல்களும் சிவப்பு நிற நீர் அல்லது சிவப்பு தூள் கொண்டு பூசப்பட்டன. சங்கு சத்தம் 10 திசைகளில் இருந்தும் வானம் முழுவதும் பரவலாக வீசப்பட்டது. இதற்கு சாயி கங்காகீரிடம் கூறினார், அத்தகைய நேரத்தில் ஸ்ரீஹரி என் தலைக்கு மேல் பசுவின் பால் பானைகளுடன் அங்கு அனுப்பப்பட்டார் என்று. சாயி கூறினார், சிலர் என்னிடமிருந்து பாலை பெற்றனர். ஆனால் அவர்கள் அந்த ஞானத்தை, அதாவது அந்த பிரம்மானுபவத்தை தாங்க முடியாமல் பைத்தியம் போல ஆனார்கள். அவனது கம்பீரமான மதுபானத்திற்கு மக்கள் எவ்வாறு தலை வணங்குகிறார்கள் என்பதை பாருங்கள். மக்களுக்கு பரலோக அமிர்தத்தை கொடுக்க நாம் சென்றால் அவர்களுக்கு விஷம் கொடுக்கும்படி அவர்கள் கெஞ்சுகிறார்கள். சத்தியத்திற்கான நம்பிக்கை அல்லது மரியாதை இல்லாமல் போய்விட்டது. பொய்யானது பாராட்டப்படுகிறது, உற்சாகப்படுத்தப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. கங்காகீர் தனது அனுபவமும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தது என்று பதிலளித்தார். என்னுடையது இதே போன்ற அனுபவம்தான். நான் ஒரு சிலரை நல்ல நம்பிக்கையுடன் மாற்ற முயற்சித்தேன். ஆனால் அது ஏமாற்றப்பட்டது. எனவே இப்போது நான் இந்த திசையில் அனைத்து முயற்சிகளையும் விட்டுவிட்டேன். சத்குரு சாய்நாத் கங்காகீரின் கைகளை பிடித்து விரக்தியில், அழிந்து போகும், அதாவது விதிக்கப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள் என்றார். வாழ வேண்டியவர்கள், அதாவது அதையும் விதிக்கப்பட்டவர்கள் வாழ்வார்கள். தூய்மையான இதயத்துடன் நம்மிடம் வருபவர்கள் இவ்வுலகை கடக்க உதவுவேன். ஸ்ரீ சாயி வாசுதேவானந்து புண்டலிக் அவர்களின் உரையாடல். கோதாவரியின் கரையில் ராஜமுந்திரிக்கு அருகில் வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற ஒரு பெரிய துறவி இருந்தார். அவரது தரிசனம் பெறுவதற்காக புண்டலிகா ராவ் மற்றும் பிற புனித மனிதர்கள் ராஜமுந்திரிக்கு சென்றனர். சுவாமி பார்வையாளரின் நலன் குறித்து முழுமையாக விசாரித்தார். இயல்பாக ஷிரடி பேச்சின் போது குறிப்பிடப்பட்டது. ஷிரடியை பற்றி கேட்டு சுவாமி மகிழ்ச்சி அடைந்தார். சாயி ஒரு முசல்மான் என்றாலும் என் மூத்த சகோதரர் என்றார். நான் சாதியால் ஒரு பிராமணன், ஒரு முசல்மான் என் உறவினர் என்பது பழைய காலத்தின் சாதுக்களின் சொல். வயது கடந்தாலும் அவர்களுடைய இந்த சொல் உண்மையாகவும் தகுதியற்றதாகவும் இருக்கும். ஹிந்து மற்றும் யவனாவின், அதாவது முசல்மான் ஜாதி வேறுபாடு மேலோட்டமானது மற்றும் மோசடி மற்றும் ஆதாரமற்றது. சுவாமிஜி கூறினார், என்ன, பிராமணர்களுக்கு 3 காதுகள் கிடைத்திருக்கின்றன, முசல்மான்களுக்கு 3.5 இருக்கிறதா? ஜாதி என்பது வெளிப்புற உரை அல்லது உடை சம்பந்தப்பட்டது. மற்றபடி எல்லாவற்றிலும் ஆன்மா அல்லது வாழ்க்கை ஒன்றுதான். எனவே என் வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட வேண்டாம். சாய் மகராஜ் நிச்சயமாக என் சகோதரர். சரி, நீங்கள் ஷீரடிக்கு ஒரு நாள் செல்வீர்கள். அவருடைய தரிசனம் பெற இல்லையா? இப்போது சொல்லுங்கள் என்றார் புண்டலிக்ராவ். சுவாமிஜியை கேட்டு இணைந்த கைகளுடன் புண்டலிக்ராவ் இனிமையாக பதிலளித்தார். ஏறக்குறைய 1 மாத காலத்தில் நான் அங்கு செல்வேன் என்றார். சுவாமிஜி அவரிடம், நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் செல்வதற்கு இவ்வளவு நேரம் எடுக்க வேண்டாம். சாயி தரிசனம் செய்ய இந்த மாதத்திற்குள் செல்லுங்கள் என்றார். அங்கு சென்ற பின் நான் பயபக்தியுடன் கொடுத்தபடி இந்த தேங்காயை அவரிடம் ஒப்படைத்து என்னை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக என் சார்பாக ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள் என்றார். நான் ஒரு சந்நியாசி. சந்நியாசிகள் மற்றவர்களுக்கு முன் சிரம் பணியாவிட்டாலும் சாயி முன் இந்த கருத்து எழுவதில்லை. அவர் ஒரு ஃபக்கீர் மற்றும் சந்நியாசி. ஒருவேளை அவருக்கு முன் எந்த ஒரு செயலையும் செய்வது முறையானதா அல்லது முறையற்றதா என்ற கேள்வி எழுவதில்லை.
சூரியனுக்கு முன் தூய்மையானவை தூய்மையற்றவை என்ற வித்தியாசங்கள் எழுவதில்லை. ஆம் என்று கூறினார் புண்டலிக்ராவ். மற்றும் தேங்காயையும் பெற்றுக்கொண்டார். அந்த மாதத்திற்குள் அவர் தனது நண்பர்களுடன் ஷீர்டிக்கு வந்தார். சுவாமிஜியின் அறிவுறுத்தல்களின்படி புண்டலிக்ராவ் மற்றும் நண்பர்கள் ஷீர்டிக்கு செல்லத் தொடங்கினர். கோபர்கானுக்கு ரயிலில் கிளம்புவதற்கு முன்பு நிறைய நேரம் இருந்ததால் அவர்கள் லேசான உணவை தயாரிக்க ஆர்வமாக இருந்தார்கள். ஒரு ஓடைக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் உணவை தயாரிக்க வறுத்த அவலை எடுத்து கொண்டனர். மேலும் அதில் மிளகாய் அதிகமாக சேர்க்கப்பட்டதால் அதை இனிப்பாக்க புதிய தேங்காயை வெளியே எடுத்தார்கள். அது சாயிக்கானது என்பதை மறந்து அவர்கள் அதை சாப்பிட்டு மன்மாதை விட்டு வெளியேறி மதியம் ஷீர்டிக்கு வந்தார்கள். அவர்கள் சாயின் தரிசனம் செய்தபோது சாய் புண்டலிக்ராவிடம், நீங்கள் ஒரு நல்ல கிரகஸ்தன், வீட்டுக்காரர். உங்கள் வாக்குறுதியையும் பணிகளையும் மீறுகிறீர்கள். என் தேங்காயை கொண்டு வாருங்கள். அது எங்கே உள்ளது? உடனடியாக அதை என்னிடம் கொடுங்கள். எனது சகோதரர் அனுப்பிய தேங்காயை பெற ஆர்வமாக உள்ளேன் என்று கூறினார். உங்கள் தோழர்கள் வறுத்த அவலை உணவை தயார் செய்தனர். அது தடையாக நிரூபிக்கப்பட்டது. உங்களிடம் இருந்த தீய தோழர்களால் என் சொத்தை இழந்தேன். சாய் சமர்த்தாவை பற்றி சொன்னதை கேட்டு புண்டலிக்ராவ் ஆச்சரியப்பட்டார். அவர் தாழ்மையுடன் சாயியின் தாமரை பாதங்களில் குனிந்தார். இந்த திடீர் குற்றச்சாட்டு அவருக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் தேங்காயை தவறுதலாக மறந்துவிட்டதாகவும் அவரும் நண்பர்களும் மிகவும் பசியுடன் இருப்பதால் அதை சாப்பிட்டதாகவும் கூறினார். அவர் செய்த குற்றத்திற்காக அவர் உண்மையிலேயே வருத்தப்பட்டதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் கூறினார். அதற்கு பதிலாக மற்றொரு தேங்காயை கொண்டு வர அவர் முன்வந்தார். இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.